ஹாய், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பாக்ஸ் ப்ளீட்ஸும் நைஃப் ப்ளீட்ஸும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ப்ளீட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம கவுன்ஸ்க்கு, அதுவும் பேபி கவுன்ஸ்க்கு அதிகமாக நம்ம பாக்ஸ் ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது நல்ல வால்யூம் கொடுக்கும். ஸோ ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி ஒரு அவுட்லுக் க்ரியேட் பண்ணும். ஸோ பேபி கவுன்ஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த கவுனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளீட்ஸுமே ஒரு ப்ளீட் ரைட் சைட், ஒரு ப்ளீட் லெஃப்ட் சைட், அகெயின் ரைட் லெஃப்ட், அந்த மாதிரி மாறி மாறி வரும். ஒரு ட்ரெடிஷ்னல் கிட்ஸ் பட்டு பாவாடை அதுக்கெலாம் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது நல்லா வால்யூம் க்ரியேட் பண்ணி ஒரு ஃப்ளஃபி அவுட்லுக் கொடுக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ட்ரெஸ், மற்றபடி வேறு எங்கே பாக்ஸ் ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணலான்னா ஹோம் டெக்கர்ஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம். லைக் பில்லோ கேஸ். இந்த பில்லோ கேஸ் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் மட்டும் பாக்ஸ் ப்ளீட்ஸ் ரிப்பீட்டடாக வச்சுருக்காங்க. அதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ப்ளீட்டும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் வச்சுருக்கோம். ஸோ ஒன்று ரைட் லெஃப்ட்னு மாறி மாறி இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிளாக இருந்தாலும் ஒரு அழகான அவுட்லுக் க்ரியேட் பண்ணும். இதே மாதிரி நம்ம டேபிள் கிளாத்ஸ்க்கும் நம்ம கார்னர்ஸில் வைக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் நிறையா டயர்ஸில் இருக்குது. ஸோ அதை பார்த்தாவே தெரியும் அது பாக்ஸ் ப்ளீட்னு. ஸோ ஒவ்வொரு பேனல் மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும். இதே மாதிரியே நம்ம பெட் ஸ்ப்ரெட்ஸ்க்கும் பாக்ஸ் ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தா ஒவ்வொரு பாக்ஸ் ப்ளீட்டும் ரொம்ப சின்ன சின்ன பாக்ஸ் ப்ளீட்ஸாக வச்சுருக்கு. இதே மாதிரி நம்ம கர்டைன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு சிங்கிள் லேயர் கர்டைனாக இருந்தாலும் ஒரே சிங்கிள் லேயராக வச்சா கூட இது அழகாக தான் இருக்கும். இல்லை மல்டிபிள் லேயர்ஸ் கூட நம்ம வைக்கலாம். ஸோ இதுலேயும் ரொம்ப சின்ன சின்ன பாக்ஸ் ப்ளீட்ஸ் வச்சுருக்கு. ஸோ இதில் ஃபேப்ரிக் ரொம்ப அதிகமாக கன்சியூம் ஆகாது நமக்கு. நெக்ஸ்ட் நம்ம கோஸ்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா அதில் அழகாக பேனல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணாவே தெரியும் நமக்கு. ஒன்று ரைட்டும் ஒன்று லெஃப்ட்டும், அடுத்து அகெயின் ரைட் லெஃப்ட், இந்த மாதிரி மாறி மாறி வர்றது நீட்டாக தெரியும். இதில் பாக்ஸ் ப்ளீட்ஸ் நம்ம ஒரு பேக்கோட கார்னர்ஸில் சைட்ஸில் கூட வைக்கலாம். லைக் ரொம்ப சிம்பிளாக க்யூட்டான ஒரு அவுட்லுக்கும் இருக்கும். ஃபேப்ரிக்கும் ரொம்ப கன்சியூம் ஆகிருக்காது. ஸோ குட்டி குட்டி ரிப்பீட்டட் சின்ன பாக்ஸ் ப்ளீட்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம நைஃப் ப்ளீட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ளீட்ஸும் கவுன்ஸ்க்கு, கிட்ஸோட ஃப்ராக்ஸ்க்கு இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த கவுன் பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் எல்லாமே சேம் டைரெக்ஷனில் இருக்கும். எல்லாமே ரைட் ஃபேஸிங்காக இல்லை லெஃப்ட் சைட் ஃபேஸிங்காக இருக்கும் எல்லா ப்ளீட்ஸுமே. நைஃப் ப்ளீட்ஸ் கிட்ஸோட பட்டு பாவாடைக்கும் அழகாக இருக்கும். ஸோ நைஃப் ப்ளீட்ஸ் அதிகமாக ட்ரெஸ்க்கு, ஸ்கர்ட்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகாமல் டெக்கரேட்டிவ் பேட்டர்னாகவும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம் ட்ரெஸ்ஸில். லைக் ஃப்ரில்ஸ் வைக்கிறதுக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்கும். பாக்ஸ் ப்ளீட்ஸ் மாதிரியே நைஃப் ப்ளீட்ஸும் ஹோம் டெக்கர்ஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆகும். லைக் பில்லோ கேஸ். ஸோ இதுலேயும் சேம் டைரெக்ஷனில் இருக்கும் எல்லா ப்ளீட்ஸுமே. குட்டி குட்டியாக சேம் டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க. அண்ட் சேம் வித் பெட் ஸ்ப்ரெட்ஸ்க்கும். ஸோ நீங்கள் பாக்ஸ் ப்ளீட்ஸோடு கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த நைஃப் ப்ளீட்ஸ் குட்டி குட்டியாக நீட்டாக ஒரு அவுட்லுக் கொடுக்கும். இந்த பெட் ஸ்ப்ரெட்டில் ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப டைனியாக நைஃப் ப்ளீட்ஸ் வச்சுருக்காங்க. சேம் டைரெக்ஷனில் இருக்கும் ப்ளீட்ஸை நோட் பண்ணிங்கன்னா. ஈவன் ஃபார் கோஸ்டர்ஸ் நம்ம நைஃப் ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணலாம். அழகாக சேம் டைரெக்ஷனில் ஈக்வி ஸ்பேஸ்டாக இதில் வச்சுருக்காங்க. ஒரு சிம்பிள் கர்டைன்ஸ்க்கு கூட நம்ம நைஃப் ப்ளீட்ஸும் யூஸ் பண்ணலாம், நீட்டாக இருக்கும். நம்ம டிஐஒய் பேக்ஸ்லேயும் இந்த மாதிரி நைஃப் ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணலாம் கார்னர்ஸ்க்கு மட்டும். ப்ளீட்ஸ் எல்லாமே சேம் டைரெக்ஷனில் நீட்டாக இருக்கும். மோஸ்ட்லி ரெண்டு ப்ளீட்ஸுமே லைக் சிமிலர் யூஸஸ்க்கு தான். ஆனால் நமக்கு அவுட்லுக்கில் டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டுக்குமே. ஸோ பாக்ஸ் ப்ளீட்ஸ் கொஞ்சம் பேனல்ஸாக வர மாதிரி இருக்கும். நைஃப் ப்ளீட்ஸ் சேம் டைரெக்ஷனில் ஸ்டெப்பாக வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி நெக் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.